உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பார்ந்தவர்களை, மரியனின் ஓராண்டில் விடிய விளைவு வாசிப்பு திட்டத்தின் 37ஆம் நாளுக்குள் நாம் நுழைந்திருக்கிறோம். நேற்று நம்ம மொத்தம் ஆண்டவர் 4 அற்புதங்கள் இந்த இஸ்ரேல் மக்களுக்கு பாலைவனத்தில் பண்ண போகிறார். அதில் நேற்று நம்ம 2 பார்த்துட்டோம். என்னது, ஒன்று கசப்பான தண்ணியை ரொம்ப இனிப்பான தண்ணியாக மாற்றினார், எங்கே மாறன்ற இடத்துல. அதுக்கப்புறம் மன்னாவையும் காடையும் பொழிந்தார். ஸோ 2 அற்புதங்கள் நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி அடுத்த 2 பார்க்க போகிறோம். என்னது, தண்ணீரே இல்லாத இடத்துல ஆண்டவர் ஒரு பாறையிலிருந்து தண்ணீரை தரப்போகிறார். அது மட்டும் இல்லை, தொடர்ந்து ஆண்டவர் அமலேக்கியர்களை போரில் ஜெயிக்க போகிறார். ஸோ இது மட்டும் இல்லை, இதெல்லாம் நம்ம 17ஆவது அதிகாரத்தில் பார்ப்போம். தொடர்ந்து 18ஆவது அதிகாரத்தில் மோசே தன்னுடைய மாமனார், ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஜெத்ரோ, அவரை சந்திக்க போகிறார். ஜெத்ரோ அவருக்கு ஒரு சில அறிவுரைகளை கொடுப்பார். அது மோசே ஏற்று செய்வார். இதெல்லாம் இன்றைக்கி 18ஆவது அதிகாரத்தில் பார்க்க போகிறோம். நம்ம இப்போவும் கூட ஒரு சில பேர் இஸ்ரேலுக்கு யாராவது போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், அந்த பாறையிலேருந்து தண்ணி வந்த இடம் தான் அந்த அளவுக்கு பசுமையாக இருக்குமா. மற்ற இடம் எல்லாம் சுற்றி பாலைவனம், அந்த பாறையிலேருந்து தண்ணி வந்த இடங்கள் மட்டும், அது பக்கத்தில் இருக்கிற இடங்கள் மட்டும் கொஞ்சம் பச்சை பசேர்னு இருக்குமா, செடி கொடிகள் இருக்குமா. அவ்வளோ ஒரு பெரிய அந்த இடத்துல கண்டிப்பாக பச்சை பசேன்னு செடி வர்றதுக்கோ தண்ணி வர்றதுக்கோ வாய்ப்பே இல்லையா. இப்போ போய் பார்த்துட்டு வந்தவங்க கூட அதான் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம லேவியர் படிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. தொடர்ந்து இன்றைக்கி 12ஆவது அதிகாரம் படிக்க போகிறோம். இதில் எப்படி ஒரு குழந்தையை பெற்றெடுத்ததுக்கப்புறம் அந்த தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் எப்படி பரிசுத்தப்படுத்தணும், சுத்திகரிக்கணும் அப்படின்றதுக்கான அந்த வழிமுறைகளை கொடுப்பார். ரொம்ப சின்ன அதிகாரம் தான் இது. அதுக்கு மட்டும் இல்லை, நம்ம கூடவே திருப்பாடல் வாசிச்சுட்ருக்கோம் இல்லையா. அதில் இன்றைக்கி 73ஆம் திருப்பாடல் வாசிக்க போகிறோம். இதில் ஆசாப்பு, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தாவீது அரசர், சாலமன் அரசர் வாழ்ந்த காலத்தில் லேவியர் குலத்தை சார்ந்த குருவாகவும் இசையமைப்பாளராகவும் இறைவாக்கினராகவும் இருந்த ஆசாப்பு, அந்த சாலமன் கோயிலிலும் வேலை செஞ்ச ஆசாப்பு இன்றைக்கி கடவுளிடமிருந்து விடுதலை வேண்டி அவர் ஒரு அழகான திருப்பாடலை எழுதியிருப்பார். இவர் ஆக்சுவலாக இந்த 73 மட்டும் இல்லை, அவர் 73லேருந்து 83 வரைக்கும், 73லேருந்து 83 வரைக்கும் இந்த ஆசாப்பு தான் எழுதினார். அதே போல் 50ஆவது திருப்பாடலும் ஆசாப்பு தான் எழுதினாராம். சரி, இன்றைய தினத்திற்கான இந்த விவிலிய வாசிப்பு பகுதிக்குள்ளே செல்வதற்கு முன்பாக ஒரு சில கேள்விகள். இன்றைக்கி மோசே அந்த பாறையிலேருந்து தண்ணீரை கொடுப்பார். அது எந்த இடத்துல நடந்துச்சு? கசப்பான தண்ணீரை சுவையான தண்ணீராக மாற்றினது மாறான்ற இடம். இங்கே எந்த இடத்துல பண்ணார், இடம் பேர் என்ன, அதே நேரத்தில் அதை அவர் எப்படி கொடுத்தாரு, அந்த பாறையிலேருந்து எப்படி, திடீர்னு பாறையிலேருந்து எப்படி தண்ணி வந்துச்சு, மோசேவை என்ன பண்ண சொல்லி கடவுள் கேட்டார். இதில் ஆண்டவருடைய முன்னடையாளம் இருக்கிறது கவனித்து கொண்டே நம்ம வாசிப்போம் 17ஆவது அதிகாரத்தில். இதுதான் ஃபஸ்ட்டு கொஷின். எந்த இடம், எப்படி தண்ணீர் வந்தது, கவனித்து கொண்டே வாசிப்போம். 2வது, மோசே அமலேக்கியர்களை வீழ்த்தின இடத்திற்கு ஒரு பெயர் கொடுப்பார். அது என்ன பெயர் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். 3வது கேள்வி, ஒரு தலைவராக, நீதி தலைவராக இருக்கணும், ஒரு ஜட்ஜாக இருக்கணும்னு சொல்லி ஜெத்ரோ மோசேவுக்கு அறிவுரை கொடுக்கும்போது அந்த நீதி தலைவருக்கு தேவையான பண்புகள் என்ன மாதிரியான பண்புகள் இருந்தால் அவங்க இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு நீதி தலைவராக இருக்க முடியும். 4 பண்புகளில் சொல்வார். அது என்னன்னு சொல்லி கவனித்துக்கொண்டே இன்றைக்கி 18ஆவது அதிகாரத்தில் நம்ம வாசிப்போம். 4வது கேள்வி, ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எத்தனை நாள் கழித்து அதுக்கு விருத்த சேதனம் செய்யணும்னு ஆண்டவர் சொல்கிறார். அதே நேரத்தில் அந்தனுடைய தாய் ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்துட்டா அந்த தாய்க்கு எத்தனை நாள் கழித்து அவங்க பரிசுத்தமாக இருப்பாங்க. அது வரைக்கும் அவங்க அசுத்தமாக இருக்கிறார்கள், ஏன்னா ரத்தப்போக்கு போகும் அப்படின்றதுனால. அப்போது எத்தனை நாட்கள் கழித்து அந்த குழந்தை பெற்றெடுத்ததுக்கப்புறம், ஆண் குழந்தை பெற்றெடுத்ததுக்கப்புறம் அந்த தாய் பரிசுத்தமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஆண்டவர் கட்டளை இடுகிறார் அப்படின்றத அந்த நாட்களை கவனித்து பாருங்கள். அதில் ஒரு முக்கியமான ஒரு கணக்கு இருக்கிறது. அதை நம்ம பின்னாடி விளக்க உரையில் பார்க்கலாம். சரி, இன்றைய தினத்திற்கான விவிலிய வாசிப்பு பகுதிக்குள்ளே ஜெபத்தோடு நம்ம உள்ளே இணைவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகி இறைவனை அழைத்து ஜெபிப்போம்.
அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். விடுதலை பயணம். அதிகாரம் 17. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் ஆண்டவர் குறித்த ஒழுங்கின்படி சீன் பாலை நிலத்திலிருந்து பயணத்தை தொடர்ந்தனர். அவர்கள் ரபீதீம் வந்தபோது அங்கு பாளையம் இறங்கினர். மக்கள் குடிக்க அங்கு தண்ணீர் இல்லை. இதனால் மக்கள் மோசேயிடம் வாதாடி, குடிக்க எங்களுக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டனர். மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் என்னோடு வாதாடுவது ஏன்? ஆண்டவரை ஏன் சோதிக்கிறீர்கள் என்றார். அங்கு தண்ணீர் இன்றி தவித்ததால் மக்கள் மோசேயை எதிர்த்து முறுமுறுத்து, நீர் எகிப்திலிருந்து எங்களை வெளியேறச் செய்தது எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கால்நடைகளையும் தாகத்தால் சாகடிக்கவா என்று கேட்டனர். மோசே ஆண்டவரிடம், இந்த மக்களோடு நான் என்ன செய்வேன்? இன்னும் கொஞ்சம் போனால் என் மேல் கல்லெறிவார்களே என்று கதறினார். ஆண்டவர் மோசேயிடம், இஸ்ரேல் தலைவர்கள் சிலரை உன்னோடு அழைத்துக் கொண்டு மக்கள் முன் செல். நைல் நதியை அடித்த உன் கோலையும் கையில் எடுத்துக்கொண்டு போ. இதோ நான் அங்கே ஓரேபில் உள்ள பாறையில் உனக்கு முன் நிற்பேன். நீ பாறையை அடி, மக்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். இஸ்ரேல் தலைவர்கள் காண மோசே அவ்வாறே செய்தார். இஸ்ரேல் மக்கள் அங்கு வாதாடியதாலும் ஆண்டவர் தம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்று சோதித்ததாலும் அவ்விடம் மாசா என்றும் மெரிபா என்றும் பெயரிட்டு அழைக்கப்பட்டது. பின்னர் அமலேக்கியர் ரபிதீமில் இஸ்ரேலரை எதிர்த்து போரிட வந்தனர். மோசே யோசுவாவை நோக்கி, நம் சார்பில் தேவையான ஆள்களை தேர்ந்தெடு. நாளை நீ போய் அமலேக்கியரை எதிர்த்து போரிடு. நான் கடவுளின் கோலை கையில் பிடித்தவாறு குன்றின் உச்சியில் நின்று கொள்வேன் என்றார். அமலேக்கியரை எதிர்த்து போரிட மோசே கூறியவாறு யோசுவா செய்யவே, மோசே, ஆரோன், கூர் என்பவர்கள் குன்றின் உச்சிக்கு ஏறிச் சென்றனர். மோசே தம் கையை உயர்த்தியிருக்கும் போதெல்லாம் இஸ்ரேலர் வெற்றி அடைந்தனர். அவர் தம் கையை தளரவிட்ட போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றி அடைந்தனர். மோசேயின் கைகள் தளர்ந்து போயின. அப்போது அவர்கள் கல் ஒன்றை அவருக்கு பின்புறமாக வைக்க அவர் அதன் மேல் அமர்ந்தார். அவர் கைகளை ஆரோன் ஒரு பக்கமும் கூர் மறுபக்கமுமாக தாங்கிக் கொண்டனர். இவ்வாறாக அவர் கைகள் கதிரவன் மறையும் வரை ஒரே நிலையில் இருந்தன. யோசுவா அமலேக்கையும் அவனுடைய மக்களையும் வாளுக்கிரையாக்கி முறியடித்தார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும்படி ஒரு நூலில் எழுதிவை. நான் அமலேக்கியரின் நினைவை வானத்தின் கீழிருந்து ஒழித்திடுவேன் என்பதை யோசுவாவின் காதுகளிலும் போட்டுவை என்றார். மோசே பலிபீடம் ஒன்று கட்டி அதற்கு யாவே நிசி என்று பெயரிட்டழைத்தார். ஏனெனில் ஆண்டவரின் அரியணையை எதிர்த்து ஒரு கை ஓங்கியுள்ளது. இதனால் தலைமுறை தோறும் அமலேக்கியருடன் ஆண்டவர் போரிடுவார் என்றுரைத்தார் அவர். விடுதலை பயணம். அதிகாரம் 18. மிதியானின் அர்ச்சகரும் மோசேயின் மாமனாருமாகிய இத்திரோ என்பவர் கடவுள் மோசேக்கும் அவர் தம் மக்களாகிய இஸ்ரேலருக்கும்
செய்தது அனைத்தையும், ஆண்டவர் இஸ்ரவேலை எகிப்து நின்று வெளியேறச் செய்ததையும் கேள்வியுற்றார். மோசே முன்பு அனுப்பி வைத்திருந்த அவர் மனைவி சிப்போராவையும் 2 புதல்வர்களையும் அவர் மாமனாராகிய எத்திரோ அழைத்துக் கொண்டு வந்தார். அயல் நாட்டில் அந்நியனாக உள்ளேன் என்ற பொருளில் ஒருவனுக்கு கேர்சோம் என்று மோசே பெயரிட்டிருந்தார். என்னை பார்வோனின் வாளினின்று காப்பாற்றிய என் மூதாதையரின் கடவுளே என் துணை என்ற பொருளில் எலியேசர் என்று மற்றவனுக்கு பெயரிட்டிருந்தார். பாலை நிலத்தில் கடவுளின் மலை அருகில் மோசே பாளையம் இறங்கியிருக்க, அவருடைய மாமனாராகிய எத்திரோ மோசேயின் புதல்வரோடும் மனைவியோடும் அவரிடம் வந்தார். உம் மாமன் எத்திரோ என்ற நான் உம் மனைவியோடும் 2 மைந்தரோடும் வந்திருக்கிறேன் என மோசேக்கு சொல்லி அனுப்பினார். மோசேயும் தம் மாமனாரை சந்திக்க எதிர்கொண்டு வந்தார். அவர் முன் தாழ்ந்து பணிந்தார். அவரை முத்தமிட்டார். இருவரும் ஒருவரிடம் நலம் விசாரித்துக் கொண்டு பாளையத்தில் புகுந்தனர். இஸ்ரவேலின் நலனை முன்னிட்டு ஆண்டவர் பார்வோனுக்கும் எகிப்திற்கும் செய்தது அனைத்தை பற்றியும், வழியில் தங்களுக்கு நேரிட்ட எல்லா தொல்லைகளை பற்றியும், ஆண்டவர் தங்களுக்கு விடுதலை அளித்தது பற்றியும் மோசே தம் மாமனாருக்கு விவரித்து சொன்னார். இஸ்ரவேலை எகிப்தின் பிடியினின்று விடுவிக்கையில் ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளை குறித்தும் எத்திரோ அகமகிழ்ந்தார். அப்போது எத்திரோ, ஆண்டவர் வாழ்த்த பெறுவாராக, எகிப்தியர் பிடியினின்றும் பார்வோன் பிடியினின்றும் உங்களை விடுவித்தவர் அவரே. அனைத்து தெய்வங்களையும் விட ஆண்டவரே உயர்ந்தவர் என இப்போது உணர்ந்து கொண்டேன். ஏனெனில் ஆணவச் செயல் புரிந்த எகிப்தியர் பிடியினின்று மக்களை விடுவித்தவர் அவரே என்றுரைத்தார். மோசேயின் மாமனாராகிய எத்திரோ கடவுளுக்கு எரிபலியையும் பலிகளையும் செலுத்தினார். ஆரோனும் இஸ்ரவேலின் எல்லா தலைவர்களும் மோசேயின் மாமனாருடன் கடவுள் திருமுன் உணவருந்தச் சென்றனர். மறுநாள் மோசே மக்களுக்கு நீதி வழங்க அமர்ந்தார். காலை முதல் மாலை வரை மக்கள் மோசேயை சுற்றி நின்று கொண்டிருந்தனர். மோசே மக்களுக்கு செய்து கொண்டிருந்ததையெல்லாம் அவர் மாமனார் கவனித்தார். நீர் மக்களுக்கு செய்து கொண்டிருப்பது என்ன? நீர் மட்டும் அமர்ந்திருப்பதும் மக்கள் எல்லாம் காலை முதல் மாலை வரை உம்மை சுற்றி நின்று கொண்டிருப்பதும் எதற்கு என்று அவர் கேட்டார். மோசே தம் மாமனாரை நோக்கி, கடவுளின் தீர்ப்பை நாடி மக்கள் என்னிடமே வருகின்றனர். அவர்களுக்கிடையில் சச்சரவு ஏற்படும் போது என்னிடம் வர ஒருவனுக்கும் இன்னொருவனுக்கும் நடு நின்று நானும் நீதி வழங்குகிறேன். கடவுளுடைய நியமங்களையும் அவர் சட்டங்களையும் தெளிவுபடுத்துகிறேன் என்றார். மோசேயின் மாமனார் அவரை நோக்கி, நீர் செயல்படும் முறை சரியல்ல. நீரும் உம்மோடுள்ள இந்த மக்களும் களைத்து போவீர்கள். இதை உம்மால் தாங்க முடியாது. தனி ஆளாக இப்பணியை உம்மால் செய்யவியலாது. இப்போது நான் சொல்வதை கேளும். உமக்கு ஒரு அறிவுரை கூறுகிறேன். கடவுள் உம்மோடு இருப்பாராக. கடவுளின் திருமுன் நீர் மக்களின் பதிலாளாக இருந்து அவர்கள் விவகாரங்களை கடவுளிடம் எடுத்துச் செல்வீர். நியமங்களையும் சட்டங்களையும் பற்றி நீர் அவர்களுக்கு அறிவுறுத்துவீர். அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியையும் அவர்கள் ஆற்ற வேண்டிய பணியையும் நீர் அவர்களுக்கு அறிவிப்பீர். மேலும் மக்கள் அனைவரிலும் திறமையும் இறையச்சமும் நாணயமும் கொண்டு கையூட்டை வெறுக்கும் பண்பாளரை கண்டுபிடியும். அவர்களை 1000 அவர், 100 50 10 ஆகிய குழுக்களின் தலைவர்களாக நியமிப்பீர். அவர்கள் எப்பொழுதும் மக்களுக்கு நீதி வழங்கட்டும். முக்கிய விவகாரங்கள் அனைத்தையும் உம்மிடம் கொண்டு வரட்டும். சிறிய காரியங்களில் அவர்களே நீதி வழங்கட்டும். ஆக உமக்கும் சுமை குறையும், அவர்களும் உம்மோடு பொறுப்பேற்பர். கடவுள் கட்டளையிடும் இக்காரியத்தை நீர் செய்தால் உம்மால் பளுவை தாங்க இயலும். இம்மக்கள் அனைவரும் தம் தம் இடத்திற்கு
மன அமைதியுடன் செல்வர் என்றார். மோசே தம் மாமனாரின் சொல்லை கேட்டு அவர் சொன்னபடியெல்லாம் செய்தார். மோசே இஸ்ரேல் அனைவரிலும் திறமை வாய்ந்தவர்களை தேர்ந்தெடுத்து மக்களில் 1000 அவர், 100 50 10 ஆகிய குழுக்களின் தலைவர்களாக அவர்களை நியமித்தார். அவர்களும் மக்களுக்கு எப்பொழுதும் நீதி வழங்கி வந்தனர். கடினமான சிக்கல்களை மோசேயிடம் கொண்டு சென்றனர். சிறிய காரியங்களில் அவர்களே நீதி வழங்கினர். மோசே தம் மாமனாரை வழி அனுப்பி வைக்க அவரும் தம் நாட்டிற்கு திரும்பிச் சென்றார். லேவியராகமம் அதிகாரம் 12. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: இஸ்ரேல் மக்களுக்கு நீ சொல்ல வேண்டியது, ஒரு பெண் கருத்தரித்து ஆண் குழந்தை பெற்றால் 7 நாள் விலக்கு நாள்களில் இருப்பது போலவே தீட்டுப்பட்டிருப்பாள். 8ஆம் நாளன்று அதற்கு விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும். தொடர்ந்து வரும் 33 நாள்கள் அவள் தன் உதர தீட்டு நாள்கள் முடியும் வரை தூயதான எந்த பொருளையும் தொடலாகாது, தூய தலத்திற்குள் வரலாகாது. அவள் பெண் குழந்தை பெற்றால் 2 வாரம் விலக்கு நாள்களில் இருப்பது போலவே தீட்டாயிருப்பாள். பின்னர் 66 நாள் தன் உதர தீட்டில் இருப்பாள். குழந்தை பெற்றவள் அது ஆணாக இருப்பினும் பெண்ணாக இருப்பினும் தூய்மை அடையும் காலக்கெடுவிற்கு பின்னர் ஓராண்டு நிறைவுற்ற செம்மறி ஒன்றை எரிபலியாகவும், புறா குஞ்சு அல்லது காட்டுப்புறா ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் குருவிடம் சந்திப்பு கூடார நுழைவாயிலுக்கு கொண்டு வர வேண்டும். அதனை அவர் ஆண்டவர் திருமுன் கொண்டு வந்து அவளுக்கு கரை நீக்கம் செய்வார். அவள் தன் உதிர ஊரல் தீட்டிலிருந்து தூய்மையாவாள். இது ஆண் அல்லது பெண் குழந்தை பெற்றவருக்கு விதிக்கப்படும் சட்டம். ஆட்டுக்குட்டி கொண்டு வர வசதி இல்லாதவள் 2 காட்டுப்புறாக்களையோ 2 புறா குஞ்சுகளையோ கொண்டு வந்து ஒன்றை எரிபலியாகவும் மற்றதை பாவம் போக்கும் பலியாகவும் படைத்து அவற்றால் குரு அவளுக்கு கரை நீக்கம் செய்வார். அப்போது அவள் தூய்மையாவாள். திருப்பாடல் 73. உண்மையாகவே இஸ்ரேலருக்கு கடவுள் எவ்வளவு நல்லவர்! தூய உள்ளத்தினருக்கு ஆண்டவர் எவ்வளவோ நல்லவர்! என் கால்கள் சற்றே நிலை தடுமாறலாயின. நான் அடிசறுக்கி விழப்போனேன். ஆணவம் கொண்டோர் மேல் நான் பொறாமை கொண்டேன். பொல்லாரின் வளமிகு வாழ்வை நான் கண்டேன். அவர்களுக்கு சாவின் வேதனை என்பதே இல்லை. அவர்களது உடல் நலமும் உரமும் கொண்டது. மனித பிறவிகளுக்குள்ள வருத்தம் அவர்களுக்கு இல்லை. மற்ற மனிதர்களைப் போல் அவர்கள் துன்புறுவதில்லை. எனவே மணிமாலை போல் செருக்கு அவர்களை அணி செய்கிறது. வன் செயல் அவர்களை ஆடை போல மூடிக்கொள்கிறது. அவர்களின் கண்கள் கொழுப்பு மிகுதியால் புடைத்திருக்கின்றன. அவர்களது மனத்தின் கற்பனைகள் எல்லை கடந்து செல்கின்றன. பிறரை எள்ளி நகையாடி வஞ்சகமாய் பேசுகின்றனர். இருமாப்பு கொண்டு கொடுமை செய்ய திட்டமிடுகின்றனர். விண்ணுலகை எதிர்த்து அவர்கள் வாய் பேசுகின்றது. மண்ணுலகம் எங்கும் அவர்கள் சொல் விரிந்து பரவுகின்றது. ஆதலால் கடவுளின் மக்களும் அவர்களை புகழ்ந்து பின்பற்றுகின்றனர். இவ்வாறு கடல் முழுவதையும் உறிஞ்சி குடித்து விட்டார்கள். இறைவனுக்கு எப்படி தெரியும்? உன்னதற்கு அறிவு இருக்கிறதா என்கின்றார்கள். ஆம், பொல்லார் இப்படித்தான் இருக்கின்றனர். என்றும் வளமுடன் வாழ்ந்து செல்வத்தை பெருக்கிக் கொள்கின்றனர். அப்படியானால் நான் என் உள்ளத்தை மாசற்றதாய் வைத்துக் கொண்டது வீண்தானா? குற்றமற்ற நான் என் கைகளை கழுவி கொண்டதும் வீண்தானா? நாள்தோறும் நான் வதைக்கப்படுகின்றேன். காலைதோறும் கண்டிப்புக்கு ஆளாகின்றேன். நானும் அவர்களைப் போல் பேசலாமே என்று நான் நினைத்திருந்தால்
மக்களின் தலைமுறைக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவனாவேன். ஆகவே இதன் உண்மை என்னவென்று கண்டறிய முயன்றேன். ஆனால் அது பெரிய புதிராயிருந்தது. நான் இறைவனின் தூயகத்திற்கு சென்ற பின்புதான் அவர்களுக்கு நேரிடப் போவது என்ன என்பதை உணர்ந்து கொண்டேன். உண்மையில் அவர்களை நீர் சறுக்கலான இடங்களில் வைப்பீர். அவர்களை விழத்தாட்டி அழிவுக்கு உள்ளாக்குவீர். அவர்கள் எவ்வளவு விரைவில் ஒழிந்து போகிறார்கள். அவர்கள் திகில் பிடித்தவர்களாய் அடியோடு அழிந்து போகிறார்கள். விழித்தெழுவோரின் கனவு போல் அவர்கள் ஒழிந்து போவார்கள். என் தலைவராகிய ஆண்டவரே, நீர் கிளர்ந்தெழும்போது அவர்கள் போலித்தனத்தை இகழ்வீர். என் உள்ளம் கசந்தது. என் உணர்ச்சிகள் என்னை ஊடுருவி குத்தின. அப்பொழுது நான் அறிவிழந்த மதிகேடனானேன். உமது முன்னிலையில் ஒரு விலங்கு போல நடந்து கொண்டேன். ஆனாலும் நான் எப்போதும் உமது முன்னிலையிலேதான் இருக்கின்றேன். என் வலக்கையை ஆதரவாய் பிடித்துள்ளீர். உமது திருவுளப்படியே என்னை நடத்துகின்றீர். முடிவில் மாட்சியோடு என்னை எடுத்துக்கொள்வீர். விண்ணுலகில் உம்மையன்றி எனக்கு இருப்பவர் யார்? மண்ணுலகில் வேறு விருப்பம் உம்மையன்றி எனக்கு ஏதுமில்லை. எனது உடலும் உள்ளமும் நைந்து போயின. கடவுளே என் உள்ளத்திற்கு அரணும், என்றென்றும் எனக்குரிய பங்கும் ஆவார். உண்மையிலேயே உமக்கு தொலைவாயிருப்பவர்கள் அழிவார்கள். உம்மை கைவிடும் அனைவரையும் அழித்துவிடும். நானோ கடவுளின் அண்மையே எனக்கு நலம் எனக் கொள்வேன். என் தலைவராகிய ஆண்டவரை என் அடைக்கலமாய்க் கொண்டு அவர்தம் செயல்களை எடுத்துரைப்பேன். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த விவிலி வாசிப்பு பகுதியை வாசித்து முடிக்கிறதுக்கு தேவையான அருளை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாள்லேருந்து நாங்கள் கற்றுக்கொண்டது போல் எங்களுடைய துன்பங்களுக்கு மத்தியில் எங்களுடைய வாழ்வாதாரமே அசைஞ்சாலும் கூட, நாங்கள் நிற்கிற பூமி நிலை குலைந்து போனாலும் கூட நீங்கள் இருக்கிறீங்க. எங்களை அன்பு செய்கிற அப்பா, நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அம்மா, நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையோட இஸ்ரேல் மக்களை போல் முணுமுணுக்காமல், இஸ்ரேல் மக்களை போல் வாதாடாமல், மோசேவை போல தாழ்ச்சியோடு உங்களை நோக்கி அழுகுரல் கூக்குரலை எழுப்ப, ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்க, அம்மா எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி தாழ்ச்சியோட எங்களுடைய பிரச்சனைகளை எல்லாத்தையும் உங்கள் கூட பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக, ஜெபிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக மாற்ற எங்களுக்கு அந்த பொறுமையையும் நம்பிக்கையும் தைரியத்தையும் திடம் அப்படின்ற அந்த தூய ஆவியானவருடைய அந்த கொடையையும் எங்களுக்கு தந்தரல வேண்டி உங்களை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினத்திற்கான கேள்விகளுக்கான பதிலை பார்ப்போம். முதல் கேள்வி, மோசே எந்த இடத்துலேருந்து பாறையில் தண்ணீர் வர வைத்தார்? அந்த இடத்திற்கு அவர் என்ன பெயர் சூட்டினார்? அதை எப்படி வர வைத்தார்னு பார்த்தோம். ஸோ இந்த இடம் மாசா மற்றும் மெரிபா. மாசானா அங்கே இஸ்ரேல் மக்கள் வாதாடினார்கள், குவாரல்டு. மெரிபா அப்படின்னாக்கா கடவுளை சோதித்தார்கள், தி டெஸ்டட் த லார்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் மாசா மெரிபான்னு பெயரிட்டார். முன்னாடி அந்த கசப்பான தண்ணீரை இனிப்பான தண்ணீராக மாற்றிய போது அதனுடைய பேர் என்னன்னு வச்சார்? மாறா. அது மாறா, இங்கே மாசா மெரிபா. சரி, இப்படி வர வச்சார். ஆண்டவர் பாறையை அந்த அதே கோல், செங்கடலை பிளந்த அதே கோல், பாம்பாக மாறிய அதே கோலை எடுத்து அந்த பாறையை தட்ட சொல்கிறார். அந்த பாறையிலிருந்து தண்ணீர் வருகிறது. ஸோ இது ஆண்டவர் இயேசுவுக்கு எப்படி முன்னடையாளமாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அழகாக இதை நம்ம எங்கேயுமே போதால நம்ம பைபிள்லேயே புதிய ஏற்பாட்டிலே இருக்கிறது. எங்கே? 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனத்தில் நம்ம வாசிச்சான்னு தெரியும். அங்கே புனித பவுல் அழகாக எழுதுகிறார், அவர்கள் அனைவரும், அவர்கள்னால் யார்? இஸ்ரேல் மக்களை சொல்கிறார். அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக பானத்தை பருகினர். தங்களை பின்தொடர்ந்து வந்த ஆன்மீக பாறையிலிருந்து அவர்கள் பருகினார்கள். கிறிஸ்துவே அப்பாறை அப்படின்றார். ஸோ அந்த ராக்
கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பாருங்களேன், எவ்வளோ அழகாக அந்த பாறையை ஏன் தண்ணீர், அந்த பாறையை வந்து ஏன் கிறிஸ்துன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா பாருங்கள், யோவான் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 37 39 வசனங்களுக்கு வாச்சோன்னா தெரியும். யாராவது தாகமாக இருந்தால் என்னிடம் வாருங்கள், வந்து பருகட்டும் அப்படின்றார். என்னை விசுவசிக்கிறவன் அவனுடைய இதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் ஊற்றெடுத்து பிறந்து வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த தண்ணீர் தான் ஆவியானவர் அப்படின்னு சொல்லி கூறுகிறாரு. இது யோவான் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 37 38. அப்போ ஆண்டவர் இயேசுக்கிட்ட இருந்து ஒரு ஜீவ தண்ணீர் வருகிறது. அந்த தண்ணீர் வந்து நம்மளுடைய தாகங்களை தீர்க்கும். எப்படி அந்த பழைய ஏற்பாட்டில் அந்த பாறையிலிருந்து ஒரு தண்ணி வந்து இஸ்ரேல் மக்களினுடைய தாகத்தை தீர்த்ததோ, அதே போல் ஆண்டவர் இயேசுவிடமிருந்து புறப்பட்டு வருகின்ற தண்ணீர் நம்மளுடைய தாகத்தை தீர்க்கிறது. அந்த தண்ணீர் என்னவா? தூய ஆவியானவராம். இது நம்ம இன்னும் தெளிவாக எங்கே பார்க்குறோம்? யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் பார்க்குறோம். அந்த படைவீரர் ஆண்டவருடைய விழாவை குத்துகிறார். அவருடைய விழாவிலிருந்து தண்ணீரும் ரத்தமும் வருகிறது. அந்த தண்ணீர் வந்து எதை குறிக்கிறது? தண்ணீரும் ரத்தமும் நற்கருணையும் திருவருள் சாதனங்கள், நம்ம திருச்சபையினுடைய திருவருள் சாதனங்களை குறிக்கிறது. திருவருள் சாதனங்கள் வழியாக ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிறார். ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, அந்த அடிக்கிறாங்க இல்லையா, பாறை அடிக்கிறது ஆண்டவருடைய பாடுகளையும் குறிக்கக்கூடிய ஒரு விதமாக இருக்குன்னு சொல்லி இறையியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. எப்படி இதை எண்ணிக்கை ஆகமும் நம்பர்ஸில் 20ஆம் அதிகாரம் 8 12 வசனம் வரைக்கும் நம்ம வாசனை தெரியும். அங்கே வந்து பார்த்தோன்னாக்க ஆண்டவர் வந்து மோசேயை வந்து சொல்லுவார் பாறைகிட்ட தண்ணீர் வர சொல்லி. ஆனால் மோசே வந்து கோபப்பட்டு அதை அடிச்சிருவார். அதுக்காக ஆண்டவர் மோசையை வந்து தண்டிப்பார். நம்ம அது பின்னாடி வாசிப்போம். பட் ஏன் ஒரு முறை தான் அடிக்கணும் அந்த பாறையை? ஏன்னா ஆண்டவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய தியாகம் ஒரே ஒரு முறை முழுமையாக நிறைவு பெற்றது. அதான் நம்ம எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். 2வது முறை ஆண்டவர் வந்து பாடுகள் பட போகிறதில்ல, ஆண்டவர் நடுத்திற்கு வரப்போகிறார். அப்போது ஒரு முறை தான் அவருடைய பாடுகள் முழுசாக நிறைவு பண்ணார். அப்போ அந்த பாறையை ஒரு முறை தான் அடிக்கணும். அடிக்கிறதுனால அந்த பாறைக்கு வந்து கஷ்டம்தான் இல்லையா, அந்த பாறையை வந்து துன்புறுத்துக்கிறோம். அதே போல் கிறிஸ்துவுக்கு அந்த அடி வந்து அவருடைய பாடுகளை குறிக்கிறதாக இறையியல் வல்லுநர்கள் பார்க்குறார்கள். அப்போ அந்த பாறை ஆண்டவர் இயேசு. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்த தண்ணீர் ஆண்டவர் இயேசு தான். யோவான் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 37 39. ஸோ இது வந்து நம்ம ஒரு பக்கமாக நம்ம பார்த்துக்கலாம். அடுத்த கொஷின் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மோசே அமலேக்கியரை வீழ்த்தின இடத்திற்கு என்ன பெயர் கொடுக்குறார்? அதே 17ஆவது அதிகாரத்தில் 15ஆவது வசனத்தில் பார்க்குறோம், யாவே நிசி. யாவேனா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆண்டவர் வந்து மோசேவுக்கு வெளிப்படுத்தின அந்த பெயர் யாவே பார்க்குறோம். நிசி அப்படின்னா ஆண்டவர் என் கொடின்னு அர்த்தம். ஆண்டவர் தான் என் பேனர். அப்படின்னா என்ன? அந்த போருக்கு கொடியை தூக்கிட்டு போவாங்க தெரியுமா, ஆண்டவர் தான் என்னோடய கொடி அப்படின்றாரு. அப்போ அந்த அளவுக்கு அவர் வந்து மோசே வந்து ஆண்டவர் உணர்ந்திருக்கார் பாருங்களேன். ஸோ நல்லா யோசிச்சு பாருங்கள், ஆண்டவர் வந்து ஒரு போரை ஜெயிச்சதுக்கப்புறம் மோசே என்ன தினம் பண்ணுறார்? அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். கட்டி அந்த இடத்துக்கு அந்த பெயரை கொடுக்குறார். ஸோ நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம நிறைய போர்களை ஜெயிச்சிருவோம். சில சமயம் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடந்துடும். நம்ம மாசுக்கு போகிறோமா? அஃப்கோர்ஸ் நம்ம மனசில் வந்து மனசார டீப்பாக ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, இது எனக்கு நடக்காமல் இருந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பேன், ரொம்ப நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி நன்றி சொல்லணும். அதே நேரத்தில் கொஞ்சம் கஷ்டத்தை எடுத்து நம்மளால் ஒரு திருப்பலிக்கு போக முடியுமா? ஒரு பூசையை ஒரு பலிபீடத்துக்கு அதை கொண்டு போய் வச்சு அதை நன்றி செலுத்த முடியுமா? இங்கே மோசே ஒரு போரை ஜெயிச்சார், பலிபீடத்தை எழுப்பினார். நமக்கு ஒரு பலிபீடம் இருக்கிறது. நம்ம ஏதாவது வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம், ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அந்த குழந்தைய கொண்டுட்டு வர்றதுக்கு முன்னாடி கூட அந்த வீட்டுக்கு கொண்டு போகிற மாதிரி ஹாஸ்பிட்டல்லேருந்து எடுத்து போய் முதல்ல கோயிலில் நிறுத்திட்டு, கோயிலில் போய் அந்த குழந்தைய பலிபீடத்தில் வச்சுட்டு ஆண்டவரே இந்த குழந்தைய கொடுத்ததுக்காக நன்றின்னு சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு வேலை கிடச்சிருச்சு, அந்த ஆஃபர் லெட்டரை கொண்டு போய் வச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியுமா? அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம எதுலையாவது வெற்றி பெற்றிருப்போம், அது ஆண்டவர்கிட்ட போய் திருப்பலியில் ஒப்பு கொடுக்க முடியுமா? 2வது ஒரு ஜெபமாலையாவது அதுக்கு நன்றி இதெல்லாம் மாதாவுக்கு ஒப்பு கொடுக்க முடியுமா? நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக அமையும்.
ஜெத்ரோவும் பாருங்கள் 18வது அதிகாரம் 12வது வசனத்தில் அவரும் மோசே வந்து எல்லாமே சொல்கிறார், இப்படிலாம் ஆண்டவர் எங்களுக்கு பண்ணார், இப்படிலாம் இஸ்ரேல் மக்களுக்காக செஞ்சார் அப்படின்னு. ஜெத்ரோ அதெல்லாம் கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு உண்மையிலே இஸ்ரேலோடைய கடவுள் தான் உண்மையான கடவுள்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க. ஜெத்ரோ போயிட்டு அங்கே மோசேவோடு சேர்ந்து பலி செலுத்துகிறார். அப்போ பாருங்களேன், ஜெத்ரோ கூட தெரியுது பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. 18வது அதிகாரம் நம்ம வாசிக்கிறோம் 12வது வசனத்தில் ஜெத்ரோ மோசையோடு சேர்ந்து பலி செலுத்துகிறார். அப்போ அவங்களுக்கு ஒரு பேட்டர்ன் இருப்பாங்க. நம்ம பைபிள் படிக்கிறோம், நம்ம இதை ஒன்று கற்றுக்கணும். ஆக்சுவலாக ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா முதல்ல நம்ம இதை பண்ணிகிட்ருப்போம், பட் அஃபிஷியலாக ஃபார்மலாக பண்ண முடியுமா? மனசுலேருந்து இன்ஃபார்மலாக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம், அதே சமயத்தில் ஒரு ஃபார்மலாகவும் கடவுள்கிட்ட போய் நன்றி சொல்ல முடியுமா? அதான் நம்மளோட ஒரு கேள்வியாக இன்றைக்கி இருக்குது. எந்த நல்லது, ஒரு சின்ன நல்லது நடந்தாலும் ஆண்டவரை அதில் நினச்சி பார்த்து நன்றி சொல்கிறது ஒரு அழகான பழக்கம். நம்ம அதை கற்றுக்கணும், பைபிள் நம்ம கற்றுத்தருகிறது. சரி, 3வது கேள்விக்கு போவோம். 4 பண்புகள் என்ன இஸ்ரேலுடைய நீதி தலைவர்களாக இருக்கிறதுக்கு? அதே 18வது அதிகாரம் 21வது வசனத்தில் நம்ம வாசனை தெரியும். முதல்ல திறமை உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்றாரு ஜெத்ரோ. ஸோ ஃபஸ்ட்டு திறமை இருக்கணும். 2வது இறையச்சம் இருக்கணும். பாருங்கள், திரும்ப அதே பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுது. ஃபியர் ஆஃப் காட், இறையச்சம் என்ற ஆவியானவருடைய கொடை இருக்கணும். திறமை ஒரு பக்கம் இருக்கணும். 3வது நாணயம் கொண்டிருக்கணும். அப்படின்னா என்னது? அவர் வந்து ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்கணும், நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கணும். 4வது பாருங்கள், கையூட்டை வெறுக்கும் பண்பாளர்களாக இருக்கப்படணும் அப்படின்றார். அப்படின்னா நேர்மை இல்லாததை வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கணும், லஞ்சம் கிஞ்சம் எதுவும் வாங்காத ஒரு நேர்மையாளராக இருக்கணும். திறமை, இறையச்சம், நாணயம், அதே நேரத்தில் நேர்மை உள்ளவர்களாக இருக்கணும். 4 விஷயங்கள் இருந்துச்சுன்னா இஸ்ரேல் மக்களுடைய நீதி தலைவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜெத்ரோ சொல்கிறார். சரி, 4வது, எத்தனை நாட்கள் ஒரு ஆண் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அதுக்கு விருத்த சேதனம் செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா 7 நாட்கள். இதை நம்ம எங்கே பார்க்கலாம்? லேவியர் 12வது அதிகாரம் 2லிருந்து 4 வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். 7 நாட்களுக்கு அந்த குழந்தையை நம்ம வச்சுருக்கணும். 8ஆம் நாள் அதுக்கு விருத்த சேதனம் செஞ்சு பேரிடப்படணும். அதனால தான் நம்ம வாசிக்கிறோம், லூக்கா நற்செய்தியிலும் மாதா வந்து ஆண்டவர் இயேசுவுக்கு 8ஆம் நாள் விருத்த சேதனம் செஞ்சு பேரிடுகிறார்கள். அது மட்டும் இல்லை, அந்த தாய் வந்து ஆண் குழந்தை பெற்றெடுத்தாங்கன்னா 33 நாட்கள் அவங்க வந்து அசுத்தமாக இருக்காங்க, அந்த ரத்தப்போக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 33வது நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க பரிசுத்தமாகறாங்க. அப்போ குழந்தை பிறந்து 7 நாள் ப்ளஸ் 33 நாள் வச்சா 40 நாள். பாருங்கள், டிசம்பர் மாதம் 25ஆம் தேதியிலேருந்து நம்ம 40 நாள் கவுண்ட் பண்ணி பார்த்தோன்னா பிப்ரவரி 2ஆம் தேதி அந்த 40ஆம் நாள் முடியும். அப்போ பாருங்கள், அன்னைக்கு வந்து மாதாவும் பரிசுத்தமாகறாங்க. மோசேவினுடைய சட்டப்படி ஆண்டவர் இயேசுவையும் கொண்டு வந்து கோயிலில் ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா முதல் தலைப்பிள்ளை எல்லாமே ஆண்டவருக்கு சொந்தம். ஏன்னா ஆண்டவர் எகிப்தியர்களுடைய தலைப்பிள்ளைகளை கொண்டதுனால இஸ்ரேலினுடைய ஒவ்வொரு தலைப்பிலையும் ஆண்டவருக்கு நீங்கள் அர்ப்பணிக்கணும். ஆனால் ஆண்டவர் நம்ம அர்ப்பணிச்சுட்டு போக முடியாது இல்லையா? அவங்கள திரும்ப பெற்றுக்கொள்ளணும் அர்ப்பணித்த குழந்தைய. அப்போ எதை கொடுத்து மீட்டுக்கொள்ளலாம்? ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிடலாம். ஒரு வேளை அவங்களால் ஆட்டுக்குட்டியை பலியிட முடியலன்னா ஒரு காட்டுப்புறாவையோ இல்லை புறா குஞ்சுகளை வந்து நீங்கள் பலி கொடுக்கலாம் அப்படின்றார். அப்படின்னா ஏழைகள் வந்து புறா குஞ்சுகளையும் காட்டுப்புறாவையும் கொடுக்கலாம். மாதா பாருங்கள், லூக்கா நற்செய்தியில் அதை தான் பண்ணுறாங்க. ஆண்டவர் இயேசுவை கொண்டு போய் கோயிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்குறாங்க 40ஆம் நாள். அதனால தான் நம்ம பிப்ரவரி 2ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் மாதாவுடைய பரிசுத்தப்படுத்தினால் பியூரிஃபிகேஷன் ஆன நாள், அதே நேரத்தில் ஆண்டவரையும் கோயிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். 2 பேருக்குமே இது ரொம்ப முக்கியமான நாள், மாதாவுக்கும் ஆண்டவர் இயேசுக்கும். ஏன் 7 + 33 லேவியர் 12வது அதிகாரம். இதே தான் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வாசித்தோம். எங்கள் விடுதலை பயணத்துலேயும் நம்ம இந்த 13வது அதிகாரத்தில் இதே கட்டளையை ஆண்டவர் கொடுத்ததை நம்ம வாசித்தோம் ஏற்கனவே. ஸோ இதனால தான் நம்ம பிப்ரவரி 2ஆம் தேதி இந்த ஒரு ப்ரெசன்டேஷன் அப்படின்ற இந்த திருவிழாவை கொண்டாடுகிறோம். சரி, இது ஒரு பக்கம் இருக்க. இன்றைய தினத்திற்கான ஒரு சில விளக்க உரைகளுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பாருங்கள், விடுதலை பயணம் 17ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். மக்கள் திரும்பவும் முணுமுணுக்கிறாங்க, திரும்பவும் அவங்க வாதாடுறாங்க. தண்ணீர் இல்லைன்னா
ஐயோ நம்மளை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காரே. அப்போ பாருங்கள், கொஞ்ச நேரம் முன்னாடி தான் ஆண்டவர் செங்கடலில் பிறந்தார். கொஞ்ச நேரம் முன்னாடி தான் காடுகளையும் மண்ணாவையும் தந்தார். கொஞ்ச நேரம் முன்னாடி தான் அந்த கசப்பான தண்ணீரை அவர் இனிப்பான தண்ணியை மாற்றினார். அதுக்குள்ளே மறந்துட்டாங்க. நமக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை. நம்ம பைபிள் படிக்கிறோம் இல்லையா, நமக்கு இது கன்ஃபார்ம் நம்ம மனசில் இது பதியணும். நம்ம இந்த மாதிரி நிறைய நேரங்களில் பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆண்டவர் செஞ்சதை மறந்துடும். அதனால தான் தாவீது சொல்லுவார், என் படுக்கையில் கூட நான் படுத்திருக்கும் போது ஆண்டவர் எனக்கு செஞ்சதை நினச்சி பார்த்துட்ருப்பேன் அப்படின்றாராம். அப்படி தான் இருக்கணும். அதனால தான் தாவீதை ஆண்டவர் என் மனசுக்கு நெருக்கமானவர்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக நம்மளும் இப்போ இந்த மக்கள் இதுலேருந்து பண்ணாமல் இருந்திருக்கணும்னா என்ன பண்ணியிருக்கணும்? ஒரே ஒரு விஷயம், ஒன்றே ஒன்று பண்ணியிருந்தாங்கன்னா போதும். இந்த மாதிரி முணுமுறுக்காமல் அவங்க வாதாடாமல் இருக்கணும்னா ஒரு விஷயந்தான் தேவை. என்னது? அவங்க பின்னாடி கடவுள் செஞ்சதை நினச்சி பார்த்துருக்கணுங்க. அவ்வளவுதான். நிறைய நேரங்கள் நமக்கு உண்மையுமே ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன்ஸ் தான் வரும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அப்போ ஒன்றே ஒன்று பிடிச்சிக்கலாம் தெரியுமா? தாவீது சொல்லுவார், என்னை சிங்கத்துக்கிட்ட இருந்து காப்பாற்றின கடவுள் இந்த கோலியாத்துக்கிட்ட இருந்தும் காப்பாற்றுவார். ஃபுல் ஸ்டாப், டாட். அவ்வளோதான். நம்ம பழைய காலத்தில் ஆண்டவர் ஏதாவது ஒரு கஷ்டமான சூழலேருந்து நம்மளை காப்பாற்றிருப்பார். அதே கடவுள் இப்போவும் என்னை காப்பாற்றுவார். இஸ்ரேல் மக்கள் அப்படி நினச்சிருந்தாங்கன்னா அவங்க இதை பண்ணியிருக்கவே மாட்டாங்க, இந்த மாதிரி முறுமுறுக்க மாட்டாங்க. 17வது அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் பாருங்கள், மோசே என்ன பண்ணணுன்றதை அழகாக நம்ம கற்றுத்தருக்கார். ஆண்டவர், ஐயோ இந்த மக்கள் இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களா, உடனே ஆண்டவர்கிட்ட அவர் திரும்பி அவர் அழுகுரலை எழுப்புகிறார். மக்கள் முறுமுறுக்கிறாங்க, மோசே அழுகுரலை எழுப்புகிறார். ஆண்டவர் யாரை கேட்டார்? மோசேவுடைய அழுகுரலை கேட்டு தான் மக்களை விடுவிக்கிறார். ஏன்னா மக்களுடைய மைண்ட் செட் பாருங்கள், அவங்க என்ன யோசிக்கிறாங்களா, ஆண்டவர் தம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்று சோதித்தறிந்ததாலும் கடவுள் அவங்களோட இருக்கிறாங்க இல்லையான்றது மறந்துடுவாங்க. ஆக்சுவலாக நமக்கு அந்த மாதிரி நிறைய சூழ்நிலை வரும், இல்லைன்னு சொல்லலை. கடவுள் உண்மையுமே இருக்கிறாரானே தெரியாது, கண்ணை கட்டி விட்ட மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும். அப்பவும் நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தான், பின்னாடி திரும்பி பார்க்கணும். நம்மளுடைய கடந்த காலத்தில் ஆண்டவர் செஞ்சதை நினச்சா அதை பிடிச்சிக்கணும். இப்போ நீங்கள் லோயலா இன்னாசியாக நம்ம அதான் சொல்கிறார், வறண்ட நிலம், டெசலேஷன் வரும்போது, கைவிடப்பட்ட ஒரு நிலைமை வரும். எல்லாருடைய வாழ்விலும் ஆன்மீக வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் இருக்குன்றார். அந்த தாழ்வு பகுதியில் வரும்போது அந்த கான்சலேஷனில் ஆண்டவருடைய அந்த ஆறுதல் இருந்த அந்த நேரங்களில் எப்படி இருந்தோமோ அதை நினச்சி இப்போ அதை நம்ம மனசை தைரியப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி புனித லோயலா இன்னாசியார் நம்ம கூறுகிறார். நம்ம பாருங்களேன், இதே மாதிரி நம்ம ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு பண நெருக்கடி, இல்லை ஏதாச்சும் ஒரு மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள், ஏதாச்சும் தோல்வியை சந்திச்சிட்டோம், ஏதாவது விபத்து, நோய், இல்லை யாராவது கஷ்டமாக பேசிட்டாங்க, உடனே நம்ம வாதாடுறோம், உடனே ஏன் நம்ம கோபப்படுறோம், உடனே ஏன் நம்ம பயப்படுறோம். எல்லாத்துக்கும் வேறு பார்த்தோன்னா பயம்தான். ஏன் இதெல்லாம் நடக்குது? ஏன்னா நம்ம யோசிப்பை போல், பழைய பாடு யோசிப்பை பாருங்கள், அவரை குழியில் போட்டப்பையும் அவரை சிறையில் போட்டப்பையும் அவர் கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்தார். மோசேஸ் பாருங்கள், மோசே இவ்வளோ நடந்தாலும் அவர் ஒருத்தராவது கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்தார். அவருடைய கூக்குரல்னால அந்த 6 லட்சம் பேர், 10 லட்சம் பேர் கூட வச்சுக்கலாம், அவ்வளோ பேர் உயிர் தப்பிக்கிறாங்க. ஆண்டவர் உதவி செய்கிறார். அப்போ பாருங்கள், நம்ம ஒருத்தர் கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்தோன்னா, ஆபிரகாம் பாருங்கள், அவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் ஈசாக்கு பலியிட சொல்கிறாரு, அதுக்கு மத்தியிலையும் கடவுளை அவர் நம்புகிறார். யோசேப்பு, ஆபிரகாம், ஈசாக்கு, இப்படி இவங்க எல்லாமே நமக்கு மோசே முதல் கொண்டு நமக்கு ஒரு அழகான ஒரு முன்னடையாளமாக இருக்கிறாங்க. நம்ம நிறைய வாதாடுறோம், கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், பிரச்சனை வருது, கோவம் வருது, காரணம் கடவுள் கான்ஷியஸ்னஸ் இல்லை, காட் கான்ஷியஸ்னஸ் இல்லை. கடவுள் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த சூழ்நிலையை நம்ம ஹேண்டில் பண்ணுற, கையாளுற விதமே வேறு மாதிரி இருக்கும். எல்லா நேரமும் ஆண்டவர் நம்மளை பார்த்துட்ருக்காரு, நம்ம கூட தான் இருக்கிறாரு, என்ன நடந்தாலும் சரி. அதனால தான் பாருங்கள், அந்த ஆதி கிறிஸ்தவர்கள்லாம், புனித அந்தியோக்கு இன்னாசியார்லாம் பாருங்கள், சிங்கம் பிடிச்சி பீரிட்டு எழுது, அப்பயும் அவர் தைரியமாக அவருடைய உயிரை கொடுக்குறாரு. புனித ஸ்தேவான் முதல் மறைசாட்சி, புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் பணியில் வாசிக்கிறோம். ஏன்? ஆண்டவரை பார்க்குறாரு காட்சியில். அப்போ ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்ந்தோன்னா அவங்க உடம்ப கல்லால் எரிஞ்சாலும் சரி, சிங்கம் கடிச்சு கொதறினாலும் சரி, அவங்க அசையவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க கடவுளுடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. இதுதான் சங்கீதக்காரத்து 139 8-10 வசனங்கள் வாசனம் தெரியும். தாவீது கூறுகிறார், நான் வானத்துக்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், பாதாளத்தில் படுக்கையை அமைத்து கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் கதிரவனின் இடத்திற்கும் பறந்து சென்றாலும், மேற்கே கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும்
அங்கேயும் உமது கை என்னை நடத்தி செல்லும். அங்கேயும் உமது கை என்னை நடத்தி செல்லும். உமது வலக்கை என்னை பற்றி கொள்ளும். எப்படி தாவீது நினச்சிருக்காரு பாருங்களேன். அவர் அரசராக இருந்தாலும் ஆடு மேய்க்கிறவராக இருந்தாலும் எப்பயுமே கடவுள் பிரசன்னத்தை உணர்ந்துக்கிட்டே இருந்தார். அதனால தான் அவர் அசைவுறவே இல்லை. இன்னொரு முக்கியமான படம் பாருங்கள், 17வது அதிகாரத்திலே 11வது வசனத்தில் அந்த அமலேக்கியர்களுக்கு எதிரான அந்த போரில் மோசே போய் மேலே நின்றுக்கிறார். நின்றுட்டு கைகளை உயர்த்துகிறார். இஸ்ரேல் மக்கள் ஜெயிக்கிறாங்க. எப்பப்பெல்லாம் கைகளை கீழே போடுகிறாரோ இஸ்ரேல் மக்கள் தோற்று போகிறத நம்ம இங்கே வாசிக்கிறோம். ஆரோனும் யோசுவாவும் சேர்ந்து மோசேவனுடைய கைகளை தூக்கி பிடிக்கிறதுக்கு உதவி செய்கிறார்கள். பாருங்களேன், ஆண்டவர் இயேசு தான் மத்தியஸ்தராக இருந்து நமக்கு ஜெபிக்கிறார். கூட ஆரோன் நம்ம என்ன பார்த்தோம்? புனிதர்கள் அவங்களுடைய ஜெபத்தினாலும் ஆண்டவரோட இணைஞ்சு இங்கே ஆண்டவருடைய ஜெபம் பத்தாமல் போகலை, அது குறைவானதாக இல்லை. ஆனால் ஆண்டவர் விரும்புகிறார் அவரோட சேர்ந்து புனிதர்களும் அவருடைய இந்த பரிந்துரை ஜெபத்தில் இந்த பணியில் இணையணும் அப்படின்னு சொல்லி. அதனால் நம்ம வீலியத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் வசனங்கள். ஒருவருக்கு பரிந்துரை ஜெபம் செய்யுங்க, ஜெபித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ பாருங்கள், மோசேவும் ஆரோனும் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. கீழே யோசுவா போரிடுகிறார். யோசுவா ஜெயிக்கிறாங்க. இது நமக்கு என்ன கற்றுத்தருக்குது? நம்ம ஒரு விஷயத்தை அணுகிறதுக்கு முன்னாடி ஜெபமும் இருக்கணும், நம்மளுடைய உழைப்பும் இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க உங்கள் உழைப்பே கடவுள் அப்படின்னு. அதெல்லாம் பைபிளுக்கு எதிரானது. சில நேரங்களில் உழைக்க கூட வேண்டாங்க, ஜெபிச்சாலே நடக்கும். அது சோம்பேறித்தனம் கிடையாது. சில நேரங்களில் ஜெபத்தினால நகர்த்தும் போது ஓ மை காட், நம்மளுடைய விசுவாசமும் கடவுள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையும் அன்பும் எப்படி திரும்ப அதிகரிக்கும். சில நேரங்களில் நம்ம வேலை செஞ்சு வரதில் என்ன யூஸ் இருக்குது? அது எல்லாரும் பண்ணுறாங்களே. பைபிள் வாசிக்கிறோம், நம்ம கடவுள் நம்புகிறோம், நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்க வேண்டாம், நம்ம கடவுள்கிட்ட கேட்க வேண்டாம், நடக்கும் உண்மையாலுமே. சில விஷயங்கள்லாம் ஜெபத்தினால நவுத்தலாம், சில விஷயங்கள் ஜெபத்தினாலையும் நம்மளுடைய உழைப்பையும் போட்டு நகர்த்தணும். நம்ம அதான் ஏற்கனவே பார்த்தோம். கானாவூரில் தண்ணீரை ஊற்றுனாங்க, ஆண்டவர் திராட்சை ரசமாக மாற்றினார். ஸோ 2 பேரும் இணைஞ்சு, ஆண்டவரும் மக்களும் இணைஞ்சு வேலை செய்கிறாங்க. அதே போல் தான் பார்த்தோம், இஸ்ரேல் மக்கள் கடந்து போகிறார்கள், ஆண்டவர் மேகத்தூணினாலும் வானதூதர் வழியாகவும் அவர்களை பாதுகாக்கிறார். ஸோ சில சமயம் வேலையும் ஜெபமும் ஒன்றா இணையும். ஒரு சில நேரங்கள் நம்ம பார்ப்போம், பின்னாடி வானதூதரை ஜெபம் மட்டும்தான் செய்வாங்க. வானதூதர் ஆட்டோமேட்டிக்காக போரிட்டு அவங்களுக்கு ஜெயிச்சு கொடுத்துட்டு போயிடுவார். நீங்கள் போர் கூட இட தேவையில்லை. அந்த மாதிரிலாம் உண்மையுமே நடக்கும். அது எதுக்குன்னா, நம்ம சோம்பேறித்தனமாக இருக்கிறதுக்காக இல்லை. ஆண்டவர் உண்மையிலுமே இருக்கிறாருன்னா, இப்போ நம்ம வாசிக்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னா நம்மளோட அன்றாட வாழ்க்கையிலும் நடக்கும். நம்ம அதை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். உண்மையிலேயே நம்ம அதை விசுவச்சு கடவுள் அதை விரும்புகிறாருன்னா அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யும்போது ஜெபத்தினாலே சில விஷயங்கள் நகர்த்தலாம். இன்னொரு விஷயம் பாருங்கள், அதே 17வது அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் ஆண்டவர் இதை எழுதி வைக்க சொல்கிறார். உங்களுக்கு நினைவூட்டுகிற ஒரு விஷயமாக இதை எழுதி வைக்கட்டும், தலைமுறையெல்லாம் அதை சொல்லுங்கள் அப்படின்றாரு. பாருங்களேன், நம்ம வேறு வழியில் இதை நம்ம நோட் பண்ணி தான் ஆகணும். திரும்பவும் பைபிளில் இந்த ஒரு விஷயம் வந்துக்கிட்டே இருக்குது. ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில் செய்யும்போது அதை நம்ம என்றென்றைக்கும் சாகிற வரைக்கும் அதுக்கு நம்ம நன்றி உணர்வுகளாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்குறார். ஆனால் தான் பாருங்கள், எழுதி வைக்க சொல்கிறார். நம்ம உண்மையிலேயே நம்மளுடைய குழந்தைங்களுக்கு என்னென்னத்தை பற்றியெல்லாம் பேசுகிறோம். ட்ரெஸ்ஸை பற்றி பேசுகிறோம், டியூஷன் பற்றி பேசுகிறோம், படிப்பு, அரசியல், உலக நடப்பு. எத்தனை முறை நம்ம கடவுள் நமக்கு செஞ்சதை, நான் இப்படிலாம் இருந்தப்போ கடவுள் செஞ்சார், நீ அந்த மாதிரி கேளுப்பா, உனக்கு நடக்கும், உனக்கு ஜெயிப்பார், உனக்கும் கடவுள் அவங்க கூட இருப்பார். கடவுளை பற்றி எவ்வளோ பேசுகிறோம் நம்ம பிள்ளைங்கக்கிட்ட, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, நம்மளுடைய கொலீக்ஸ்கிட்ட, வேலை செய்கிறவங்ககிட்ட. ஆக்சுவலாக அதுக்காக நம்ம போய் நினச்ச நேரத்துக்குலாம் முட்டாள்தனமாக பேசணும்னு நம்ம சொல்ல வரல. ஆண்டவர் சிலமே நம்ம மனசில் உணர்த்துவார். நம்ம மனசு பொங்கும் ஆண்டவர் மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பில், அந்த நன்றி உணர்வில். அப்போ உடனடியாக நம்ம அடக்கிக்காமல் ஆண்டவரை பற்றி சொல்லணும். ஆண்டவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். நம்ம சாகிற வரைக்கும் சில சமயம் நம்ம சின்ன வயசில் செஞ்சதாக இருப்போம், அதை நம்ம நினைவு கூறும்போது ஆண்டவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதான் நேற்று நம்ம திருப்பாடலில் வாசித்தோம், என் இளமை வயதுலேருந்து நீங்கள் தான் எனக்கு கற்று தந்திருக்கீங்க. அப்போ பாருங்கள், அவர் வயசான காலத்தில் இருக்கார் தாவீது. ஆனால் அவர் இளமை காலத்தில் ஆண்டவர் அவருக்கு செஞ்சதெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. எவ்வளோ அழகான விஷயம் தெரியுமா? அதுவே மனசுக்கு நிறையா ஹீலிங் கொடுக்கும், நிறையா மனசின் காயங்களை ஆற்றும். நம்ம இதை நம்ம முயற்சிக்கணும், வேறு வழி இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அந்த ஈக்குவேஷனில் ஆண்டவர் உள்ளே போட ட்ரை பண்ணணும். ஒவ்வொரு விஷயங்களிலும் ஆண்டவர் எனக்கு செஞ்சார், இது கடவுளானது. ஏன்னா அதை நம்ம எப்படி உணர முடியும்? அதுக்கு நம்ம ஏற்கனவே ப்ராக்டிக்கலான டிப் கொடுத்தோம், ஒரு குறிப்பு.
இது நல்லபடியாக வந்துருச்சு, எனக்கு வேலை கிடச்சிருச்சு. ஒரு வேலை கிடைக்காம இருந்திருந்தா அப்படி யோசிக்கணும். ஒவ்வொரு விஷயத்துலேயும் அதுக்கு நேர் எதிரான விஷயம் நடத்திருந்தால் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆண்டவரோடைய இறக்கத்தினால என்னுடைய உழைப்பை அவர் ஆசீர்வதிச்சிருக்கார். அதனால் இது ஆண்டவர் செஞ்சது அப்படின்னு சொல்லி அவரை நம்ம அங்கீகரித்து அவரை முன்னிலைப்படுத்தி அவரை இந்த ஈக்குவேஷனுக்குள்ளே கொண்டு வரும்போது ஒவ்வொரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதுல அப்போ உண்மையாலுமே நம்ம பார்ப்போம் ஆண்டவருடைய உடனிருப்பு நம்மளை இன்னும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இன்னும் நிறையா மல்டிப்ளை ஆகிட்டே போகும். அவருடைய அற்புதங்கள் அடையாளம் நம்ம வாழ்க்கையில் அதிகரிச்சுட்டே போகிறத நம்மளால் பார்க்க முடியும். அதே போல் பாருங்க 18வது அதிகாரம் 8வது வசனத்தில் மோசே அவர் மாமனார் ஜெத்ரோ வந்து பார்த்ததுக்கப்புறம் அவரோட தாழ்ச்சி பாருங்கள். அவர் மாமனார்கிட்ட பணிகிறார். அவர்கிட்ட பணிஞ்சு அவர்கிட்ட முத்தம் கொடுத்துட்டு அவரை வரவேற்கிறார். அதே நேரத்தில் அவர்கிட்ட பேசுகிறது எதை பற்றி பேசுகிறாரு, எப்படி நல்லா இருக்கீங்க, ஊர் நடத்த. நம்ம எவ்வளோ நேரம் தேவையில்லாத கடவுளை தவிர வேறு எந்த பேச்சுக்களை பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மோசேவும் ஜெத்ரோவும் பாருங்கள், மோசே எதை பற்றி பேசுகிறார், இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் எவ்வளோலாம் செஞ்சதை பற்றி பேசிகிட்டு இருக்கார். இதனுடைய விளைவு என்ன, ஜெத்ரோ கடவுளை அறியாத ஒருவர். ஆனால் அவர் என்ன புரிஞ்சுக்கிறார், ஓ இஸ்ரேலின் கடவுள் மிக பெரியவர்னு இப்போ நான் உணர்ந்துக்கிறேன். இஸ்ரேலுடைய கடவுளுக்கு அவர் வழிபாடு செய்கிறார், அவர் பலி செலுத்துகிறார். அப்போ பாருங்கள், கடவுளை பற்றி நம்ம பிள்ளைங்கிட்ட, நம்ம நண்பர்கள்கிட்ட, வேலை செய்கிறவங்ககிட்ட, பக்கத்து வீட்டுக்காரவங்ககிட்ட பேசும்போது அவர்களுக்கு நம்ம கடவுள் யாருன்னு புரிய வருது. கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை நம்ம ஆண்டவர் இயேசுகிட்ட கொண்டு வந்துட்டுருக்கோம், உண்மையான கடவுள்கிட்ட கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அதனால் நம்ம சாட்சியங்கள் சொல்வதற்கு தயங்கவே கூடாது அப்படின்றத நம்ம இதுலேருந்து கற்றுக்கொள்ளலாம். இன்னொன்று பாருங்கள், 21வது வசனத்தில் ஜெத்ரோ வந்து யாரோ ஒருத்தர் அவர் வந்து மோசேக்கு வந்து இப்படிலாம் பண்ணுங்கன்னு சொல்லி அறிவுரை கூறுகிறார். மோசேக்கிட்ட ஆண்டவர் நேரடியாக பேசிகிட்டு இருக்கார். நம்மளாக தான் என்ன பண்ணியிருப்போம், எங்களுக்கு ஆண்டவர் சொல்லட்டும் நீ போயிட்டு வான்னு சொல்லி நம்ம அனுப்பிச்சி விட்ருப்போம். ஆனால் மோசையோட தாழ்ச்சியை பாருங்களேன், அவரோட மாமனார் சொல்வதை ஏற்றுக்கொள்கிறார். இது கடவுளை அதை அங்கீகரிக்கிறார், ஓகே சொல்கிறாரு. இதிலேருந்து நமக்கு என்ன கற்றுக்கொள்ளலாம், ஆண்டவர் சில சமயம் நம்மக்கிட்ட நேரடியாக பேசுவார். நம்ம ஜெபத்தில் சில சமயம் பைபிள்லேருந்து பேசுவார், சில சமயம் புனிதர்களுடைய வாழ்க்கையிலேருந்து புத்தகங்கள்லேருந்து பேசுவார், சில சமயம் புனிதர்கள் வழியாக பேசுவார். எப்படி ஜெத்ரோ வழியாக ஆண்டவர் மோசேவிடமே பேசினாரோ அதே போல். சில நேரங்களில் பாருங்கள், நம்ம காணவரில் பாருங்கள், மாதா ஆண்டவருக்கு வந்து சொல்கிறாங்க இதை பண்ணணும் அப்படின்னு. ஆண்டவரோட நேரம் வரலனாலும் மாதாவுக்காக செய்கிறாங்க. இங்கே மோசேவுக்கே ஜெத்ரோ வந்து ஒரு அறிவுரை கூறுறதை நம்ம இங்கே பார்க்குறோம். அதே போல் தான் லூக்கா நடிச்சதில் நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவரை வந்து தொலைச்சிட்டு போனதுக்கப்புறம் நம்ம வாசிக்கிறோம், மாதாவுக்கும் புனித சூசை தந்தைக்கும் ஆண்டவர் கீழ்ப்பணிந்து நடந்தாருன்றிருக்கும். அப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் ஆண்டவர் கேட்டு நடந்தாராம். ஆண்டவருடைய தாழ்ச்சி பாருங்கள், பழைய மோசையோட தாழ்ச்சியும் புதிய மோசையோடைய தாழ்ச்சியும் பாருங்களேன். இது ஒரு பக்கம் இருக்க, மோசேக்கு வந்து நம்ம இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கணும். சில சமயம் நமக்கு குருக்கள் வழியாக பேசுவார், சில சமயம் சின்ன பிள்ளைங்க வழியாக நம்மக்கிட்ட ஆண்டவர் பேசுவார், சில சமயம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க மூலிமா பேசுவார், சில சமயம் பிரசங்கம் மூலிமா, யூடியூப் மூலிமா, எது வழியாக வேணாலும் ஆண்டவர் பேசலாம். அதனால் நம்மளே நம்ம வந்து சுருக்கக்கூடாது. நம்மக்கிட்ட ஆண்டவர் குரல் நம்ம கேட்குறோம் அப்படின்றதுனால நான் எனக்கு வந்து திருப்பலியில் ஆண்டவர் சொன்னதான் இல்லை, நமக்கு ஜெபமாலையில் சொன்னாதான் இல்லை. ஆண்டவர் எதை வேணாலும் யாரை வேணாலும் பயன்படுத்தும். சில சமயம் யாருமே இல்லை, ஒரு நிகழ்வு சம்மந்தமே இல்லாமல் நடந்துகிட்ருக்கும், அது வழியாக ஆண்டவர் நமக்கு சொல்ல வேண்டியதாக சொல்லுவார். அது பர்சனலாக நமக்காகவாக இருக்கும். அதனால் இதெல்லாமே கொஞ்சம் கஷ்டம் தான். ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம போக நம்மளே ஆண்டவர் தயார்படுத்துவார், ஞானத்தை கொடுப்பார், அந்த முதிர்ச்சியை கொடுப்பார், அதை புரிஞ்சுக்கிறதுக்கானதை. இன்றைய திருப்பாடலில் அன்பார்ந்தவர்களே நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரில, 73வது திருப்பாடல் 16லேருந்து 17 வசனங்களில் ஆசாப்பு வந்து நிறைய அநீதிகளை பார்க்குறாரு. பாவம் செய்கிறவங்களாம் நல்லா வாழ்கிறான், நல்லது பண்ணுறவங்க தான் கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்படுகிறார். அவருக்கும் குழப்பம் அடையாது. நம்மளும் இந்த மாதிரி நேரத்தில் குழப்பப்பட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு முடிவுக்கு வந்துடும், இனிமேல் என்ன இருந்து என்ன பிரச்சனை அப்படின்னு. ஒரு சில பேர் முடிவுக்கு வந்து அவங்க பாட்டுக்கும் கடவுள் இல்லாமல் வாழ்வாங்க. ஒரு சில பேர் என்ன வந்து சம்மந்தமே அதை கண்டுக்காமலே வாழ்வாங்க. ஆனால் ஆசை பாருங்கள், அதை கவனிக்கிறாரு, அதை நோட் பண்ணுறாரு, அதை அவர் வந்து புறக்கணிக்கலை. இப்போல்லாம் நடக்குது, எனக்கு தெரியுது, எனக்கு புரியல, எனக்கு குழப்புது, ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள், நான் போய் கடவுளுடைய தூயகத்துக்குள்ளே போனேன், அவருடைய சாங்சுரிக்குள்ளே போனேன். அப்படின்னா என்ன, கடவுளுடைய கோயிலுக்குள்ளே போய் நற்கருணை பிரசன்னத்தில் அமர்ந்தேன், திருப்பலியில் அமர்ந்தேன், ஜெபமாலை ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்போ அவர் கடவுள்கிட்ட இதை எடுத்துகிட்டு போகிறாரு, ஏன் ஆண்டவர் இப்படி நடக்குதுன்னு. அப்போ தான் அவருக்கு புரிஞ்சிச்சான், இவங்கெல்லாம் ஒரு தற்காலிகமாக தான் இப்படி இருக்காங்க, கொஞ்ச நாட்களில் இவங்கெல்லாம் ஒரு பதரை போல் அடித்து செல்வார்கள் அப்படின்னு சொல்லி
அவருக்கு புரிய வருது. ஸோ இதுலேருந்து நம்மள என்ன கற்றுக்கலாம், இந்த அழகான திருப்பாடலேருந்து நமக்கு ஒரு செம்ம கஷ்டம் இருக்குது, செம்ம குழப்பம் இருக்குது, ஒரு அவ்வளோ மனபாரம் இருக்குது, நம்ம ஒரு முடிவு எடுக்கவே கூடாது. நேராக போய் நற்கருணை பிரசன்னத்தில் ஒரு பெஸ்ட்டு விஷயம் என்னென்னா ஜெபமாலை ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். நம்ம ஜெபமாலை ஜெபிக்க ஆரம்பிக்கிறது தான் கஷ்டம். ஸ்டார்ட் பண்ணி 4வது 3வது 5வது 10 மணி வரும்போது நம்ம எல்லாருமே உணர்ந்திருப்போம். ஒரு மனசில் ஒரு அமைதி வரும், ஒரு தெளிவு கிடைக்கும். குழந்தை அம்மாவோட மடியில் படுத்திருக்கிற ஒரு உணர்வு கிடைக்கும். அமைதியாக கொஞ்ச நேரத்தில் அதுக்கான ஒரு தெளிவான ஒரு பதில் நமக்கு கிடைக்கும். எப்படியாச்சும் மாதம் நம்ம மனசில் உணர்த்துவாங்க, இல்லை அந்த சூழ்நிலையை மாற்றுவாங்க, இல்லை அடுத்த நாள் சேஞ்ச் ஆகும், ஏதோ ஒன்று நடக்கும். கடவுள்கிட்ட கொண்டு போகுவோமா, ஒரு திருப்பலிக்கு, ஒரு நற்கருணை சந்திப்புக்கு, அல்லது ஒரு ஜெபமாலையில் இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அமைதியாக ஒப்பு கொடுத்துட்டு குழந்தையை போல் பதட்டப்படாமல் இருக்க முடியுமா? அதுதான் கேள்வி. சில சமயம் ஜெபிக்க முடியாது, ரொம்ப வருத்தமாக இருக்கும், ஒத்துக்கிறேன். அப்போல்லாம் உண்மையிலே ஜெபமாலை கூட ஜெபிக்க முடியாது. அந்த நேரத்தில் ஏன் நம்ம நற்கருணை பிரசன்னத்தில் போய் அமரக்கூடாது? பைபிள் எடுத்து நமக்கு பிடிச்ச ஒரு பகுதியை வாசிக்கூடாது. இதே மாதிரி யாராவது கஷ்டப்பட்டுருப்பாங்க, அந்த பகுதியை எடுத்து அமைதியாக வாசிச்சுட்டு இவங்களை போல் நான் அமைதியாக இருப்பேன்னு சொல்லி மனசை நம்ம திடப்படுத்தக்கூடாது. இதெல்லாம் ஒரு அழகான பாடம், நம்ம இதிலேருந்து கற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் மேலேயும் மாதா மேலேயும் நம்ம கவனத்தை திருப்பணுன்னா இந்த மாதிரி நேரங்களில் ஈஸியாக நம்மளால் இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரத்துக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அமைதியில் ஜெபமாலை முடிச்சுட்டு திருப்பலி முடிச்சுட்டு நற்கருணை சந்திப்பில் அமைதியாக உட்காந்தா போதும், ஆண்டவர் கண்டிப்பாக ஏதாச்சும் பேசுவார். மனசில் ஒரு தெளிவோ இல்லை ஒரு ஆறுதலையோ கூறுவார். அதே நேரத்தில் பாருங்கள், இன்னொன்றும் நம்ம கவனிக்கணும். 21வது வசனத்துலேருந்து 24வது வசனத்தில் நமக்கு ஏதாவது ஒரு கசப்பான ஒரு சம்பவம் நடந்துட்டால் நம்ம அந்த உணர்ச்சியில் நிறைய தப்பான விஷயங்கள் செஞ்சுருப்போம். சில சமயம் நம்ம பாவத்தின் அடிமைத்தனத்துக்கு காரணமே ஏதாவது மன காயமாக இருக்கும், ஏதாவது தீராத ஒரு விரக்தியாக இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒரு பாவத்தை செய்கிறதன் வழியாக நம்மளே ஒரு முட்டாள் மாதிரி, ஒரு விலங்கு மாதிரி நடந்திருப்போம். அதை அவர் சொல்கிறார் பாருங்க, என் உள்ளம் கசந்து என் உணர்ச்சிகள் என்னை ஊடுருவ குத்தினர். அப்பொழுது நான் அறிவிழந்த மதிகேட நானேன், உமது முன்னிலையில் ஒரு விலங்கு போல நடந்து கொண்டேன். ஆனால் அவர் அதோட முடிக்கல பாருங்கள். நம்ம அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கிறோம் நிறைய நேரங்களில், ஒத்துக்கலாம். ஒரு விலங்கு போல் மதிகேண்டனை போல தான் நம்ம முட்டாளை போல் நடந்து கொண்டோம். ஆக்சுவலாக அந்த டைமில் பொறுமையாக இருந்திருக்கலாம். ஆனால் அவர் நிறுத்தலை. ஆசாப் என்ன சொல்கிறார் பாருங்க தொடர்ந்து, ஆனாலும் நான் எப்போதும் முன்னிலையிலே தான் இருக்கிறேன், உங்களுடைய முன்னிலையில் தான் இருக்கிறேன். என் வழக்கையை ஆதாரமாய் பிடித்துள்ளீர், உமது திருவுளப்படியே என்னை நடத்துகின்றீர், முடிவில் மாட்சியோடு என்னை ஏற்றுக்கொள்வீர். பேதுருவுக்கும் யூதாஸ்க்கும் இருக்கக்கூடிய அதே பிரச்சனை தான். 2 பேருமே பாவம் செஞ்சாங்க. யூதாஸு எனக்கு மன்னிப்பு இல்லைன்னு சொல்லி தூக்கு போட்டுக்கிட்டார். ஆனால் பேதுரு சொல்லப்போனால் ஆண்டவரோட நெருக்கமானவர். அவர் மறுதளிச்சது தான் யூதாஸை விட மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆனால் பேதுரு ஆண்டவருடைய இரக்கத்தை நம்பினார். அதான் இவரும் சொல்லார், ஆனாலும் நான் உங்கள் முன்னிலையில் தான் இருக்கிறேன், உங்களுடைய வழக்கை என்னை பற்றி பிடிச்சிட்டு தான் இருக்குது, நான் பாவியாக இருந்தாலும் நீங்கள் முடிவில் என்னை மாட்சியோடு ஏற்றுக்கொள்வீங்க, நான் மனம் மாறுவேன், என்னோடய வாழ்க்கையை நான் மாற்றிக்க முயற்சிப்பேன், உங்கள் அருளினால், உங்கள் அருளோட உதவினால் நான் என்னை மாற்றிக்கொள்வேன். நம்மளால் ஆசைப்பாடு சேர்ந்து சொல்ல முடியுமா, மண்ணுலகில் வேறு விருப்பம் உண்மையன்றி எனக்கு எதுவும் இல்லை. There is no desire in this world than you, Lord. உங்களை தவிர இந்த உலகத்தில் எனக்கு வேறு எதுவுமே இல்லை. உங்களுக்கு அப்புறம்தான் என்னுடைய அம்மா, அப்பா, கணவன், மனைவி, பிள்ளைங்க எல்லாமே, என்னுடைய படிப்பு, என்னுடைய அதிகாரம், என்னுடைய பணம். மண்ணுலகில் வேறு விருப்பம் உண்மையன்றி எனக்கு ஏதும் இல்லை. நம்ம பைபிள் வாசிக்கிறோம்ல, அல்டிமேட்டாக இந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டோன்னா போதும், இந்த மொத்த பைபிள் இனியர் ப்ராஜெக்டும் சக்ஸஸ். எது, இந்த மண்ணுலகில் நமக்கு ஆண்டவர் இயேசுவையும் மாதாவையும் தவிர வேறு எதுவுமே ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கவே கூடாது. அதை நம்ம எங்கே பார்க்கலாம், ப்ராக்டிக்கலாக நம்ம எடுக்கிற முடிவில் மாட்டிக்குவோம். இதை நம்ம வெறும் வாயில் சொல்கிறோமா, இல்லை நம்ம மனசில் சொல்லி நம்ம நம்ப வச்சுக்கிறோமா, இல்லை உண்மையிலே அதை நம்ம நம்பி அதை கடைபிடிக்க போகிறோமா? நம்மளுடைய வாழ்வில் எடுக்கிற அன்றாட முடிவுகளில் இருக்குது. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், ப்ரையாரிட்டி கொடுக்குறோம்? ஆண்டவருக்கு டைம் கொடுக்க முடியுதா? முதல்ல சிம்பிள் கேள்வி. 24 மணி நேரம் இருக்குது, 10ல் ஒரு பங்கு 2 மணி நேரம் 40 நிமிஷம், அவ்வளவு கொடுக்க முடியுதா? அதை கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்லலை.
பட் நம்ம அதுக்கு பதிலாக நம்மளுடைய ப்ளஷர், இன்பங்கள், அதிகாரம், நம்மளுடைய பணம், இதுக்கு நம்ம எடுக்கிறோமா, இல்லை நம்மளுடைய வீண் பெருமைகளுக்கு இடம் கொடுக்குறோமா? அதெல்லாம் தவறுன்னு சொல்ல வரல. ஆனால் அதுவே நம்மளுடைய இலக்காக வச்சோன்னா அது தவறு. கடவுளை நம்மளுடைய இலக்காக வைத்துக்கொண்டு இதெல்லாம் நம்மளை யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இந்த பைபிள் நினையர் ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னா கடவுளுடைய நினைவாக, காட் கான்ஷியஸாக நம்மளால் ஒவ்வொரு நொடியும் வாழ முடியுமா? இவ்வளோ நம்ம படிச்சுக்கிட்டே வரோம், இவ்வளவு நபர்களை சந்திச்சிருக்கிறோம். இந்த ஒரு மாற்றத்தை ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போம். இது உடனடியே நடக்காது. இது வாழ்நாள் பயணம். நம்ம ஆண்டவரோட உறவில் முதிர்ச்சி அடையணும், அவரோட உறவில் நம்ம நெருக்கம் அடையணும். அப்போ தான் அதெல்லாம் நடக்கும். அதனால் ஆண்டவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். ஆண்டவரே, இந்த மண்ணுலகில் உங்களை தவிர எனக்கு வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்கள் தான் என்னுடைய இதயத்தினுடைய பங்காக இருக்கணும். மற்றதெல்லாம் அப்புறம், அதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி அதை அன்பு செய்வேன். பட் ஆனால் மிகுதியான அன்பு உங்களுக்கு தான். உங்களை தவிர வேறு எதையுமே நான் அன்பு செய்ய மாட்டேன். உங்களுக்கு அடுத்தபடியாக தான் மற்றது எல்லாத்தையும் அன்பு செய்வேன். உங்களுக்கு நான் டைம் கொடுப்பேன். உங்களுக்கு முன்னுரிமை என்னுடைய எல்லா முடிவுகள்லையும் நான் கொடுப்பேன். இந்த ஒரு மாற்றத்தை, இந்த ஒரு முடிவை நம்மளோட வாழ்க்கையில் எடுக்க ஆண்டவரிடம் நம்ம அருளை கேட்போம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது நடக்கும். நாளை தினத்திற்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஆமேன்.